இதெல்லாம் போவதற்கு காரணம் 5 லட்சம் பேர் வருவாங்க. 60,000 சேர்ந்த போட்டாங்க, 10,000 சேர் காலி, 20,000 சேர் தூக்கிட்டு இருக்கிறாங்க. பாதி பேர் நான் பார்த்தேன். பாருங்க, நீங்க என்ன மறுக்கி போட்டு வேணா பாருங்க. ஏன்னா லாங் டிராவல் கொண்டு வந்து சேர்த்துனாங்க. இந்த தாய்மாரெல்லாம் பார்த்தா பல பேர் கண்ணை மூடிட்டு இருக்காங்க, சில பேர் தலைகள இருக்காங்க. இவர் குரல் கொடுக்கிறார்கள், ஆட்சி மாற்றங்கள் உருவாகும், திமுக ஆட்சி தகர்த்தெறிவோம் பேசினார். ஒருத்தர் கை கட்டவே இல்லை. நாம சொல்றோம், திமுக ஆட்சியை மாற்றுவதற்கு நம்முடைய தளபதி ஒருவரால் தான் முடியும் என்று. இந்த மாதிரி கையை சென்னைக்கு படிச்சுக்கணும் பாருங்க. வந்தாங்க, பேசினாங்க, போயிட்டாங்க, முடிஞ்சு போயிட்டாங்க. நேரத்தோடு முடிஞ்சு. நாளைக்கு நடக்க போர் சொன்னாரே அர்ஜுனன், இங்க இருக்கிற அண்ணன் புதியானந்தன் சொன்னார்கள், நாளைதான் நம்முடைய போர்க்களத்திலே நாம் பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம், வெற்றி பயணத்தை மறந்து எதற்காக சொன்னால், நம்மால ஒன்றுமே பண்ண முடியாது. நான் பார்த்து அரசியல் வரலாறு தலைவரோடு இருந்தோம். அப்பெல்லாம் நான் சின்ன வயசு 26 வயசு நினைச்சிருந்தேன். அப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல. இப்படியெல்லாம் உங்களாட்ட வந்து நானும் இல்லை. இப்போ ஒரு அரசியல் பக்குவம் பெற்றதற்கு பிறகு, இவரோடு இணைந்ததற்கு பிறகுதான் நம்முடைய இளைஞர்களை பார்க்கிறேன். நான் ஏதாச்சும் நிகழ்ச்சி போனா நானும் புதிய போனோம். 2-3 நிகழ்ச்சி வருவாங்க. போட்டு காலை முடிச்சு, கையை முடிச்சு, இத்தரை குடிச்சு, அக்கறை குடிச்சு, செயல்படுத்தி தட்டி, அட சாமி ஆகுத்தா பூந்தாப்பாங்க மாதிரி. இதெல்லாம் அந்த கட்சியில் நடந்தது பாருங்க. அவ அங்க நின்று படம் எடுப்பு இப்படி பார்த்து கிட்ட வாங்க மாதிரி இருக்கும். கிட்டையே வரமாட்டான். ஏன்னா கிட்ட வந்தா நாளைக்கு ஒட்டிடுவோம், ஆகவே வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான். இங்க என்னடா நான் முதிர்ச்சி எந்திரிச்சு குதிக்கிறாங்க. பெண்கள் இந்த பயங்களை தள்ளிட்டு வந்து போட்டோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் அதிசயம், எங்கேயுமே நடைபெறாது. இவங்க இழுத்து பிடிச்சி போட்டோ எடுக்க வேண்டியிருக்குது. நாம விட்டுட்டு போனா போகுது. இங்கதான் இருக்கிறேன். ஆகவே நீங்க எல்லாம் வந்திருக்கிறீர்கள். எல்லோருக்கும் எல்லா பதவியும் கிடைக்கும். ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுகிற போது 2 லட்சம் பேர் பதவியில் நீங்கள் கவனங்களை போடுவீர்கள். மறந்து ஒரு ஆட்சி மாற்றம் 2 லட்சம் பேர் வரலாம். நாம் யாரை விரல் காட்டுகிறோம் அவர் தான் இந்த 2 லட்சம் பேருமே தமிழ்நாட்டில் உலாவ முடியும். கவலைப்பட தேவையில்லை. இதனுடைய அரசியல் வரலாற்று சொல்கிறேன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும். எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும். எல்லோரும் பொருளாதாரத்தில் உயர வேண்டும். சமநிலை தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட வேண்டும். ஜாதி மத பேரமற்ற சமுதாயத்தை தமிழகத்தில் உருவாக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைதான் இந்திய மண்ணை இனி பின்பற்ற போகிறது என்ற வரலாறு தமிழ்நாட்டில் உருவாக்க இவர் நினைத்தால் இவருக்கு பின்னாலே தென் மாநிலங்கள் அனைத்தும் இருக்கிறது. நம் தமிழ்நாடு மட்டுமல்ல, மறந்து விடாதீர்கள். ஆக அப்படிப்பட்ட தலைவருக்கு பின்னாலே நாம் பவனி வருகிறோம். பவனி வருவது மட்டுமல்ல, வெற்றியை பெற இருக்கிறோம். வெற்றியை பெறுவது மட்டுமல்ல, தமிழகத்தில் வாழப்போகிற வைக்கிற தலைவர்களுக்கு பின்னாலே நாம் நிற்க போகிறோம். ஆக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பல பேர் இப்போது விசிலடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். விசில் சின்னத்தை பார்ப்பதற்கு பிறகு நடக்க போகிறது என்று சொன்னால் ஒரு போலீஸ்கார் விசிலடிப்பாங்க சொல்லிடுவாங்க. அதுக்கு பிறகு கண்டக்டர் விசில் அடிச்சுனா பொம்பளை கைது வச்சிருவாங்க. அதை அடிக்க வேண்டாம், வேற செய்தி பண்ண போறாங்க. இது நடக்க போகுது. ஆகவே விசில் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை இறைவன் நம்முடைய தலைவருக்கு கொடுத்திருக்கிறார். கவலைப்பட தேவையில்லை. வாருங்கள், வெற்றியை தேடித்தார் என்று அழைத்து